Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு கண்ட்ரோல் எமோஷ்னல் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆனால் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹவு டு கண்ட்ரோல் எமோஷ்னல் அப்படின்னு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓகே, எக்ஸிட்மெண்ட் ஆகிட்டு ட்ரேட் எடுப்பாங்க, என்ட்ரி எக்ஸிட் தப்பான முடிவு, அதாவது அவங்க ஸ்டடி கரெக்டாக பண்ணுவாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுடைய எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவாங்க, சார் இது சரியா இது தப்பா அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுவாங்க. அவங்க சென்ட் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனாலும் ட்ரேடிங்கில் ஃபெயில் ஆவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. ஓகே, எங்கே செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாதுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தவற விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அன்றைக்கே வேறு ஆப்பர்ச்சுனிட்டியை பலவந்தமாக ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில அதில் சின்ன கரெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கரெக்ஷனை பரவாயில்ல இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த ஓகே இந்த கொஞ்சம் தான் கீழே போயிருக்கு, இது கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது கூட வந்து என்ன சொல்கிறது, காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க அந்த செட்டப் கூட. அப்படி ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், செட்டப் கூட எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. செட்டப் தான் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும்போது நீங்கள் அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டா அது வந்து வேறு மாதிரி ட்ரேடிங் மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கூட ஒரு க்ரூட் ஆயிலில் ஒரு நம்பருக்கு இருக்குது, சார் நீங்கள் எதுவும் க்ரூட் ஆயிலில் சென்ட் பண்ணிங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்றைக்கி க்ரூட் ஆயிலில் எந்த செட்டப்பும் வரல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, அதனால் இன்னும் சென்ட் பண்ணலான்னு என்னோடய பிரிண்ட் டெலிகிராம் சேனல் அந்த நம்பருக்குள்ள கேட்டிருக்கேன். என்னென்னா இப்போ கண்டினியூவாக ஒரு 4 days 5 days நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கும் ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீக்லி 3 days கண்டினியூவாக ப்ராஃபிட் வந்துச்சா கொஞ்சம் நியூட்ரல் ஆகிடுங்க. அடுத்தது சில ஸ்டாப் லாஸுங்க போகட்டும், வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூ ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி லாஸ் கண்டினியூ ஆக சொல்லவும் சரி, ஒரு 2 days கண்டினியூ லாஸ் ஆகிடுச்சா கொஞ்சம் அவாய்ட்னஸ் ஆகிடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தூரம் நில்லுங்க. ப்ராஃபிட் ஆகிடுச்சா கொஞ்சம் ஒரு 1 day 2 days வந்து கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து தள்ளி நில்லுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ரூட் ஆயில் இன்னும் செட்டப் எதுவும் வரல. இப்போ ஒரு சேனலில் போயிட்டுருக்குது. ஓகே, இது வந்து 3 minutes சேனல் க்ரூட் ஆயில் போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு எந்த ஒரு சினாரியோ தெரியல, இதில் ஜஸ்ட் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ சேலிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்குறேன், ஆனால் இன்னும் வரல. வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஓகே, இங்கே பாருங்கள், இது சேனலில் வந்து அப் சைடு மேலே போயிட்டுருக்கேன். இது பிரேக் டவுன் ஆகுது. ஸோ கீழே வந்து வரும்னு பார்த்தேன், வரல. ஓகே, ஸோ மெயின் வந்து நமக்கான வாய்ப்பை வரவரையும் வெயிட் பண்ணிக்கணும். எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கான வாய்ப்பை வரவரையும் ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் கீழே கொடுத்துருக்க 4 லிங்க் மூலமா எந்த லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியும் உங்களோட பேரோட நம்பர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு அப்படின்றவங்க மாதம் 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னென்ன சென்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உங்கள் வரலாம். மார்னிங்கில் நம்ம என்ன இன்றைக்கி டிசம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 4 மார்னிங் 9:21 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9:21 AM உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு ஃபைனாக ரீடெஸ்ட் பண்ணோம். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே அகைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா 29,651 அபோவ் போனால் பை பண்ணுங்கள். 29,713 ஓகே, கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருந்தேன். பேங்க் நிஃப்டி ஆச்சுங்க. அடுத்தது என்ன, ஜி என்டர்டைன்மெண்ட் 206.85 பிலோ பண்ணால் சேல் பண்ணுங்கள். மேலே 208.95 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. கீழே வந்து 204.25 டார்கெட் கொடுத்துருங்க. ரிலையன்ஸ் வந்து இதில் ஒரு சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க சென்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆக்சுவலி சப்போர்ட் தாங்கலை, சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு கீழே போயிடுச்சு அது. ஓகே, அது என்னோடய வியூ எப்படி சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், எப்படி ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு போவோம் அது உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் ஏன் அப்படி காமிக்கிறேன்னா சும்மா நம்ம ஏதோ டிப்ஸ் வந்துடுச்சு கால்ஸ் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா தயவு செஞ்சு இது புரிஞ்சுங்க, இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, இது பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறது.
இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 3லேருந்து 6 மாதம் பிடிக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சில விஷயம் இதுலேயும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய விஷயம், தெரியாத விஷயம் டே பை டே ஒரு நாளும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இது கற்றுக்கலாம் அதில். ஓகே, இதில் பிரேக் அவுட் கொடுத்துச்சேன், ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது பாருங்கள், பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகிட்டு ஃபைனலாக கீழே வந்து இந்த இதில் ரீடெஸ்ட் பண்ணல, ஆனால் இங்கேயே ரீடெஸ்ட் பண்ணிச்சு, திரும்ப அங்கே அப்மூவ் கொடுத்துச்சு. ஸோ டார்கெட் அங்கே வந்துச்சு. ஸோ டார்கெட் டன் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்து பாருங்கள். 9:44 AM கிட்டத்தட்ட 20 மினிட்ஸில் டார்கெட் வந்துருச்சுன்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட் பாருங்கள், நல்ல ஒரு ட்ரெண்டு நல்லா க்ளீனாக தெரியுது. அப்மூவ் நல்லா மேலே போயிட்டே இருக்குது. ஸோ மேலே ஒரு சின்னதாக ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்தது. அகைன் ஒரு வேளை அந்த பக்கம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்மூவ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு என்னோடய வியூ இருந்தது, உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த பாருங்கள், ஏஷியன் பெயிண்ட் அந்த ட்ரையாங்கிள் அசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்குங்களா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மேலே அப்மூவ் கொடுத்துச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே ஒரு அப்மூவ் கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இன்னும் போயிடுச்சு. நான் கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் என்னுடைய பிரைம் நண்பர்களுக்காகவும் சரி, ஃப்ரீலையும் சென்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃப்ரீயில் ஐ திங்க் எதுவும் ட்ரிகர் ஆகலைன்னு நினைக்கிறேன். பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் கீழே வரும்னு சரி 1636 அப்போ கீழே போனால் கீழே செல்லிங்கான வாய்ப்புன்னு இது வந்து செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு இருந்தேன். வாங்க பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னா, நானும் இன்னும் பார்க்கல. பால்கிருஷ்ணா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் ஆகலை, அது இன்னும் சப்போர்ட் அங்கேயே தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு, இன்னும் பிரேக் ஆகலை. 36 வரல. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹவு டு கண்ட்ரோல் எமோஷனல்ன்றதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்ப்போங்க. ஒரு நல்ல செட்டப் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செட்டப் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த செட்டப் வர வரலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல என்ன செட்டப், ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் வருது, ஸ்டாக்ஸ் வந்து ஒரு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ண வந்தால் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களோட செட்டப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவை என்னென்ன, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, 2 சப்போர்ட்டுக்குலாம் ஓகே 2 சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சப்போர்ட். ஓகே, ப்ரீவியஸ் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ 2 சப்போர்ட் இருக்குதான்னு பாருங்கள். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்னென்ன வேணும், 2 சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த செட்டப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமே தவிர ஏதாச்சும் ஒரு செட்டப் இருக்கும், அந்த செட்டப்பில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு செட்டப் வரும்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நல்லா பாருங்கள், இந்த செட்டப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதுலேயும் நீங்கள் ட்ரெண்டு ட்ரா பண்ணுங்க, இதுலேயும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் கொடுத்து ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணுது. ஆனால் இதில் என்ன செட்டப், இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். இது ப்ரீவியஸ் சப்போர்ட்டை இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த சப்போர்ட் மேலேயே தாங்கி பிடிக்குது. ஓகே, ஸோ இது வந்து சக்ஸஸ்க்கான ட்ரேட் அமையும். இது வந்து சக்ஸஸ்க்கான ட்ரேட் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சில டைம் நீங்கள் மேலே போய்டும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணால் எது சேஃப்டியான ட்ரேட் உங்களுக்கு, பிரேக் அவுட் ட்ரேடில் பை சைட் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எது உங்களுக்கு ஃபேவரபுளாக போகும் உங்களுக்கு, அதாவது சான்சஸ் இது வந்து ஒரு 70% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னா இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 40% தான் உங்களுக்கு ப்ராஃபிட்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் பாருங்கள், ஒரு லோவை இன்னொரு லோ பிரேக் பண்ணிடுச்சு, அகைன் அந்த லோவை இன்னொரு லோ பிரேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணுது. இப்போ பிரேக் அவுட்டில் ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பத்துக்கு ட்ரை பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் வந்து பத்தாது, ஏன்னா ஆல்ரெடி சேலர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியுது கிளியராக. ஆனால் இதில் என்ன, பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்டில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இது மேலே போகிறதுக்கான சான்சஸ், ஏன்னா 2 பேருக்கு அவங்களுக்கு சப்போர்ட், இவங்க ஒருத்தர் இருக்காங்க, இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இவங்க 2 பேருமே இல்லை உங்களுக்கு, ஏன்னா 2 பேர் வீக்காக இருக்காங்க. இவங்களை உடச்சிட்டு இவங்க வந்துருக்காங்க, இவங்களையும் உடச்சிட்டு இவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அது புரிஞ்சுங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஒரு ப்ரைஸு கீழே வந்து மேலே போகுது அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னா அந்த சப்போர்ட் உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். சப்போர்ட் ஆக்சுவலி சப்போர்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சப்போர்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேடிங் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் அதையே கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பார்க்கலாமே. எப்படி பாருங்கள், இப்போ ட்ரெண்டு டவுன் ஆகுதுங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பிரேக் அவுட் இதில் சேலிங் சைட் பிரேக் அவுட் இருக்குங்களா, நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த பக்கம் சேலிங் எடுத்துகிட்டு இந்த லோ இருக்குங்களா, இந்த லோ
சாரி இந்த ஹை இருக்குங்களா, இந்த ஹை 2 ஹை உங்களுக்கு கிடைக்கும், 2 ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ ஸ்டாப் லாஸும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான் அமையும், இது கிடையாது. ஓகே, இது சும்மா அது ஃபேக், சும்மா மேலே ஸ்டாப் லாஸ் டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து அடிக்ட் பண்ணிக்க, வளர்த்துக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிறது, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழியாக இருக்கும். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். எப்போ சிஸ்டம் க்ளோஸ் பண்ணோம்? ஒன்று, உங்களோட செட்டப் வருதான்னு பாருங்கள். ஒருவேளை வந்து ஓகே இந்த மாதிரி சினாரி வந்து போயிடுச்சு, நீங்கள் பார்க்குறீங்களா, ஸ்டடி பண்ணுறீங்க, நீங்கள் கவனிக்கல, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ட்ரேட் பண்ணுறீங்களோ, ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களோ, நீங்கள் கவனிக்கலன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் சிஸ்டம் லேட் ஆன் பண்ணுறீங்களோ இல்லை கவனிக்காமல் விட்டுறீங்களோ, இந்த மாதிரி சினாரியோ மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. மேலே போய்ட்டு நீங்கள் அடடா நம்ம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணுங்கன்னா, வேறு செட்டப் தேடுங்க. புரிஞ்சுதுங்களா? தேடுங்க. இல்லையா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆனால் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஸ்டாக்ஸ்லையோ இண்டஸ்ட்ரியிலேயோ மிஸ் பண்ணாங்களோ திரும்பவும் அதே ஒரு இதிலே தான் ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாங்க. இப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதில் ஓகே நம்ம இது பிரேக் அவுட் கூட தான் சேல் பண்ணலாம் அப்படின்வாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சேல் பண்ண முடியும்? நீங்கள் அதில் என்ன ரீசனுக்கு சேல் பண்ணுறதுக்கு? ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேனாக இருக்கும், காலி ஸ்பேஸாக இருக்காது. அந்த எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் ப்ரைஸ்க்கான அறிகுறியே தெரியாது. ஓகே, நமக்கு 2 விஷயம் வேணும். அதுக்கப்புறம் ஃபெபினாக்கி ட்ராப் பண்ண மாட்டாங்க, எங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணி போகுதுன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரும், கீழே வந்துட்டு இங்கேருந்து திரும்பும். இப்போ இந்த இடத்துல சேல் பண்ணிங்கன்னா எந்த காரணத்துக்கு கொண்டு சேல் பண்ணியிருப்பீங்க? நீங்கள் ஃபெபினாக்கி இங்கேருந்து இங்கே ட்ராப் பண்ணிங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 38 or 50% இந்த இடத்துல வந்திருக்கும். திரும்ப ஒரு அப் மூவ் தான் கொடுக்குமே தவிர, நீங்கள் ஒரு மேலே இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மைண்ட் செட் மாற்றிக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் லேர்னிங் பண்ணுங்கள், நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, நிறைய கற்றுக்குங்க. என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவாக இருக்காதீங்க. நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், டார்கெட் கம்மியாக வைக்கிறோம், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இந்த சொல்கிறீங்களா, இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பீங்க, டார்கெட் இங்கே வச்சுருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் போகிற மைண்ட் செட்டும் டார்கெட் சைட்டு போகிற மைண்ட் செட்டும் நீங்களே கம்பேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் சொல்லவே இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொருத்தரும் உங்களோட மைண்ட் செட் எங்கே ட்ரபிள் ஆகுதுன்னு பாருங்கள், எங்கே ஸ்ட்ரக் ஆகுது, எங்கே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, எங்கே உங்களோட பிரச்சனை எங்கே ஏற்படுதுன்னு பாருங்கள். ஸ்டாப் லாஸ் போகிற சர்வில் விட இந்த ப்ராஃபிட்ஸை போகுது இல்லையா, இங்கே வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர். ஏன்னா ஸ்டாப் லாஸ் போடணுன்னே சரி போச்சு விட்டுரு, அவ்வளோதான், போனது தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடும் ஸ்டாப் லாஸ் போக சொல்லும். ஆனால் ப்ராஃபிட் சைடு போக சொல்லும் என்னன்னா, இதே மைண்ட் செட் தான் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, எப்படின்னா இதுவும் கீழே போய்டும், இது ஓகே நல்லா கவனிங்க, மேலே போய்ட்டுருக்கோம், இந்த ப்ரைஸும் இல்லை, இதுவும் ஸ்டாப் லாஸ் போய்டும், நம்ம இங்கேயே கட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் இவ்வளோ வந்த ப்ராஃபிட்டாக விடணும், எதையாக விடணும், இவ்வளோ வந்த ப்ராஃபிட்டாக விடணும். அப்போது அது புரிய மாட்டேங்குது, இது இன்டைரக்ட் லாஸ். நீங்கள் இது இங்கே புக் பண்ணுறீங்க இல்லைங்களா, இங்கே லாஸ் போகிறதும் நீங்கள் இதில் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் ஏன் இன்னும் நீங்கள் ப்ராஃபிட் சைடு போக முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராஃபிட்ஸ் க்ரீனில் இருந்தால் ப்ராஃபிட் நினச்சிக்கிறீங்க. ஒரு க்ரீனில் 1000 5000 ப்ராஃபிட் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஒரு 5000 rupees க்ரீனில் வருதுன்னா நீங்கள் 4000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஓகே 5000 ரூபாய் ப்ராஃபிட் இல்லையா, அது மட்டும் பார்ப்பீங்க. அது ஆக்சுவலாக ப்ராஃபிட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது ரெட்டு தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அது அந்த ஒரு ப்ராஃபிட் ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 10,000 வச்சுருப்பீங்களா, டார்கெட் வச்சுருப்பீங்களா, அது உங்களுடைய ப்ராஃபிட்டு. நீங்கள் மிடில் 5000 வெளியே வந்துட்டிங்கன்னா அது ப்ராஃபிட் கிடையாது. ஓகே, ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஆக சொல்லும் இந்த ப்ராஃபிட்டு ப்ரோக்கரேஜ் கிரிக்கெட் சேர்த்து எல்லாமே உங்களோட மைனஸ் அமௌண்ட் இப்படி தான் வந்துட்டு இருக்குமே தவிர உங்களுக்கு ஏறுமுகமே தெரியாது. உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் இப்படி போகவே போகாது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் நம்மளுடைய சேனலில் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் எடுத்து போனோன்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.